இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான கொள்கை விளக்கங்களை திறம்பட பேச்சாளர்கள் பேசினார்கள். மற்ற கட்சியை சார்ந்த நண்பர்களும் இந்த மேடையில் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொண்டார்கள். தொலைபேசியே அதுதானே, பலரும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்துகிட்டே இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஈர்ப்பு விசையாக வெற்றி தலைவர் இருக்கிறார். அவரின் சொல்படி எங்களுடைய கூட்டத்துக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆசான் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது இந்த கொள்கை விளக்க திருமண கூட்டம். இதற்கு பின்னால் உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாக்காளர் பட்டியலிலே 97 லட்சம் நீங்க போய் அதை கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாட்டில் முதல் முறையாக கண்டன அறிக்கையை முதலில் தந்ததும் முந்தி தந்ததும் தமிழக வெற்றி கழகம் தான். இது எத்தனை பெரிய தீமை! எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்காய்வு என்பது இவங்க மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக பல கோடி வாக்குகள் போகும். வட இந்தியால எப்படி இதெல்லாம் ஒரு பெரிய குளறுபடி நடந்தது என்று முதலில் சொன்னதும் அதை கண்டித்து குரல் கொடுத்ததும் தமிழக வெற்றி கழகம் தான். இன்னொரு பக்கம் இத நம்ம கண்டித்து கொண்டிருக்கிற அந்த சைக்கிள் கேப்ல என்ன பண்ணிடுறாங்க, சரியா 6 மாதம் முதல் 1 வருட காலம் பிடிக்கக்கூடிய இந்த பணியை ஒரே மாசத்துல நடத்தி முடிச்சிருவோம் என்று இருமாப்போடு, கள்ள நட்போடு மத்தியிலும் ஒன்றியத்திலும் இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு 1 மாசத்துல எப்படிங்க 6.25 கோடி வாக்காளர்களை நீங்க சரி பார்ப்பீங்க? 7.25 கோடி மக்கள் தொகையில 6.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு அர்ச்சனா பட்டேல் மேடம் சொன்னாங்க. இது தவறானது. பட் 1 மாசத்துல அவங்க செய்கிற பொழுது விடுபட்டால் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளலாம், மேலும் சில காலம் அவகாசமா எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னு சொன்ன பொழுது உடனடியாக செயல்பட்டு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றியம், பகுதி, வார்டு, கிளை எல்லோரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் களத்தில் சென்று மக்களுக்கு இதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமோ அதையும் செய்தோம். அதே சமயம் தமிழ்நாடு தழுவிய ஒரே நாளில் அனைத்து 38 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அங்க மிக முக்கியமான பேச்சாளர்கள், தலைவர்களை எல்லாம் அனுப்பி இதை கண்டித்து போராட்டமும் செய்தோம். அப்ப இதை கண்டித்து சட்ட ரீதியாக போராடியது, இதை குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது, இதில் வரக்கூடிய சாதக பாதகங்களை நெஞ்சு நிமிர்த்தி எதிர்கொள்வது என்று தமிழக வெற்றி கழகம் எஸ்ஐஆர் விஷயத்தில் மிக சரியாக கையாண்டிருக்கிறது. சரி, இப்போ 100 நாள் வேலை திட்ட பேர் மாற்றத்துக்கு அதான் யார் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்கன்னு நாம பார்க்கணும். அது கொண்டு வந்தவர்களினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதை ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாங்க. ஆனா இவர்கள் கொண்டு வருவதற்கு முன்பே இதை முளையிலேயே கிள்ளி எறிந்திருக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இதை கணித்து அவர்கள் செயல்பட்டிருக்கணும். இருந்தாலும் இதோடைய சாதக பாதகங்கள் என்ன? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல மணி காசு விஷயத்துல ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுத்தது, மாநில அரசு எவ்வளவு கொடுத்தது. இப்ப இது பேரே பாத்தீங்கன்னா ஏதோ ஜி ராம்ஜி அப்படின்னு வர்ற மாதிரி வருது. அதாவது ஆங்கில சொல்லினுடைய அப்ரிவேஷன், அதோடைய சுருக்கத்தை வச்சிருக்கிறாங்க.